இல்லைன்னா எங்கள் ஒய்ஃப் நம்பவே மாட்டேன், ப்ராப்ளம் ஆகும். இன்னும் ஜல்தியா ஏன் இல்லை அவங்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்களா சார்? ப்ராப்ளம் ஆகிடுமா ஃபேமிலியில்? வேணாம், ஒரு குடும்பத்துக்கு எடுத்த மாதிரி வேண்டாம். அப்படி ஒரு 10 ஷாட் எடுப்பான். அப்படினாடி ஏப்பா ஒரு ஷாட்ல உங்க வைஃப் நம்ப மாட்டாங்களா? அடிப்பா இல்லை இந்த சைடில். அப்பா டைம் இல்லைப்பா ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் கூட ஆட்டோவில் ஒரு ரவுண்டு வரணும். நீங்கள் உங்களை வந்து எனக்கு வந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து நான் வந்து இது ஒரு கடமையாக நினைக்கிறேன். நீங்கள் என் கூட ஒரு டைம் ஆட்டோவில் ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். உனக்காக பண்ணுறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்ஸும் உங்களுக்கு மட்டும்தான் சார். யாராவது கேட்டால் வந்து தளபதி பிடிக்குமான்னு கேட்டால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து லாரன்ஸ் சார் மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட்ஸ் எப்போவுமே எங்களுக்கு வேணும் சார். நான் மட்டும் இது ஒரு வேலை ஒர்க் பண்ணுறது இல்லாமல் என்னோட சொசைட்டியில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு அது கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். எல்லாருக்கும் வேலை பண்ணுற இதுவும் நான் எல்லாருக்குமே நான் கொஞ்சம் இது பண்ணுறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு காலங்களில் கண்டிப்பாக இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். திருநங்கை எல்லாருமே வந்து ஒரு நல்ல வேலையில் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். நான் அவங்களெல்லாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களை பார்க்கணுன்ட்டு. காஞ்சனா மூவி பார்த்ததுலேருந்து சரத்குமார் சாரை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட சொன்னேன் உங்களை பற்றி, இந்த மாதிரி சாரை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு அந்த படத்தை. அதனால வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டோவில், வருஷங்கள் ஆச்சு. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அப்படியே நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் நடுக்குது சார் உங்களை உட்கார வச்சு ஓட்டுறது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பார்க்குறது சூப்பர் ஸ்டார் மாதிரி சும்மா மாஸாக இருக்குங்க. தேங்க்யூ. தமிழ் சினிமாவில் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அந்த கான்செப்டே இப்போது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோ பண்ணது நீங்கள் தான், முனி ஃப்ரான்ச்சைஸ் சீரியஸ். ஸோ ஃப்யூச்சரில் உங்ககிட்ட இருந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே RCU ராகவா சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? யார் நினச்சா நடக்குதோ இல்லையோ, நீங்கள் நினச்சிங்கள நடந்துடும் கூடிய சீக்கிரம்.